பிஃபோர் டையிங்ல வந்து நம்ம இங்கதான் வந்து லேப்டாப் வச்சிருக்கணும். அந்த சேம் மேட்ச் பண்றது, பேண்ட்ரோன் மேட்ச் பண்றது இங்கதான் நடக்கும். நீங்க ஓகே அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் கீழே பல்ப் செட் பண்ணுவோம். அதோட சேர்க்கலாம். இன்னொருக்கு அப்புறம் நம்ம காம்பேட்டிங் பண்ணி ஏசிபிசி எல்லாம் பார்த்தீங்களா, சிங்கேஜ் அந்த மாதிரி பார்ப்போம். அது இந்த லேப்டாப் இது வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்ல இருக்கு, நம்ம வாங்கியிருக்கோம். பிளஸ் மதர் கேரும் HM அக்கௌண்ட் இருக்கு, பையர் அக்கௌண்ட். நீங்க இதை ஜாப் ஒர்க்கும் பண்ணி தரீங்களா? இங்க ஜாப் லேப்டாப் ஜாப் ஒர்க் பண்ணிக்கிறீங்களா? அப்ரூவ்டு, இவங்க அப்ரூவ்டு லேப்டாப். ஸோ இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் அவங்க எடுத்துக்கோங்க. நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இதுதான் டைஸ் எடுக்கிறது மாதிரி. ஆமா, இதுல எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே எடுக்குது. சார் இது வந்து லேப் ரைட்டுங்களா? லேப் கலர் பல்க் இருக்கு, என்ன எவ்வளவு ரெசிபி எடுக்கிறது எல்லாமே இங்கதான். இங்க பிக்ஸ் பண்றது தான். இப்போ அந்த பேண்டூன்ஸ்ல அந்த பேண்டூன்ஸ் எடுக்க இங்கதான், கலர் எடுக்கிறதெல்லாம் இங்கதான். இதை நம்ம பார்க்கலையா? அங்க பார்த்தோம்னா அங்க நீ வந்து இல்லப்பா, அங்க அங்க வந்தியா? இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அங்க பார்த்து அவங்கள கால் பண்ணுங்க. அவங்க 3 பேர்த்தையுமே காணும். இல்லை மாற்று ஃபுல்லாகவே நம்ம கலர் அப்படின்னு இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். இதுதான் ஓல்டு வே. இப்போ ஓல்டு வைடு நம்ம ஒரு இப்படி தான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இது யூஎஸ்ல இருந்து இந்த நம்பர் சொன்னாலும் இவங்க இந்த கலர் பார்ப்பாங்க, ஜப்பான்ல இருந்து சொன்னாலும் இதுதான். இதெல்லாம் ஒரே இடத்துல தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அங்கே தான் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கலர். ஓகே, எல்லோ, ரெட், ப்ளூன்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சுன்னு சொல்கிறீங்க. ஆரஞ்சுக்கு எத்தனை வெரைட்டி இருக்குன்னு காட்டலாம். ஒரு ஆரஞ்சுனா எத்தனை வெரைட்டி இன்னும் பெரிய புக்லயே இருக்கு. இது சும்மா புதுசா மாடிஃபை வந்ததுனால சொல்றேன் சார். அது டிசிஎக்ஸ், டிபிஎக்ஸ், டிபிடிசி, அது வந்து அதாவது இதுதான் பேண்டோன்ங்கிறது கலருக்கு உண்டான ஒரு பைபிள் மாதிரி. கலர்னா அந்த பேண்டோனை பேஸ் பண்ணி தான் பண்றோம். அது ஓல்டு வெயிட் ஒரே ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இந்த நம்பரை பேஸ் பண்ணி அங்கிருந்து நம்ம பையர் எங்க இருந்தாலும் இந்த கலர் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா நானும் இந்த கலர் தான் பார்ப்பேன். பையிங் ஆஃபீஸ்ல இந்த கலர் தான் பார்ப்பாங்க, கார்மெண்ட் அந்த கலர் தான் பார்ப்பாங்க, அவங்க பையர் இந்த கலர் பார்ப்பாங்க. எல்லாமே ஒரு காம்போ பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி இதை டிஜிட்டல்லையுமே நம்ம கொண்டு வரலாம். QTX சொல்லுவாங்க. அதாவது QTX அப்படின்னா இது ஒரு சில பையர் இது என்ன ஆகுனா நாள் பட பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ஆகும். ஓகேங்களா? நாளைக்கு ஹேண்ட்லிங் ஆகும், எனக்கு கொஞ்சம் டல்லா இருக்கும், பையர் வச்சிருக்கிறது கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, இதை டிஜிட்டல்ல மெஷர் பண்ணி ஒரு வேல்யூவா கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த வேல்யூ கொடுத்து அதுக்கு நான் இந்த டேட்டா கலர்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். இது பாத்தீங்கன்னா கலர் எவாலுவேஷனுக்காகவே யூஎஸ்ல கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட். ஓகேங்களா? இதுல தான் மெஷர் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம எடுத்து பையருக்கு அனுப்பணும், அதை செட் பண்ணிக்குவாங்க. எல்லாமே இது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளா கலர்னா இதுதான், இதுதான். இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. அதாவது இது பாத்தீங்கன்னா ஓவன் ஃபேப்ரிக்ல
கொண்டாந்துருக்காங்க. ஓகே ஓகே. ஓவன் ஃபேப்ரிக்ல கொண்டாந்துருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா டிபிஜின்னு ஒன்று இருக்கு. டிபிஜின்னு ஒரு ஏமா அந்த டிபிஜி புக் எடுத்துட்டோமா, அந்த டிபிஜி இது டிசிஎக்ஸ். ஓகே ஓகே. டிசிஎக்ஸ்ங்கிறது ஒரு 6 டிஜிட் நம்பர். டெக்ஸ்டைல் கிளாத். ஆமா ஓகே ஓகே. கிளாத்துங்க. Okay. 6 டிஜிட் நம்பர். இந்த 6 டிஜிட்ல நிறைய நம்பர்ஸ் வரும். 11 சீரிஸ் அப்படின்னா பேல் செல்ஸா போகும். இந்த மாதிரி ஒரு ஹையா போக போக 12னா கொஞ்சம் டெப்தா பிங்க் சைடு, 13 அப்படின்னா ஒரு மின்ட் மாதிரி இந்த குரூப்ல எல்லாம் கொண்டு போவாங்க. ஓகே ஓகேங்களா. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. அதாவது டிபிஜிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகே. ஒரு சில பையன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபிஜி இந்த புக்கு பிரகாரம் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. இது அதே நம்பர் தான், இதே 4 டிஜிட் நம்பர் தான் ஓகே. டிபிஜி. ஓகே. என்னவா இருக்கும் அப்படின்னா அதை விட ஒரு 10 to 20% பிரைட்டா இருக்கும். அந்த பையரோட கார்மெண்ட் லுக்குக்காகவே இந்த ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. இது டிபிஜி. டிபிஎக்ஸ்க்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்? இதுக்கும் ஒரு 10% இது பிரைட்டா இருக்கும். டிபிஜிங்கிறது கொஞ்சம் இது பிரைட்டா அட்டை அட்டை நார்மலா ஒரு லேமினேஷன் அட்டையில அந்த கலரை இது பிரிண்ட் பண்றது. ஓகேங்களா. இது இல்லாம இப்ப புது வெர்ஷன்லாம் வந்துருச்சு. சி பேண்டோன் அது எடுமா, அதாவது ஒரு லூமினஸ் ஷேட் எல்லாமே இப்ப இப்படி இந்த மாதிரி அந்த ஃப்ளோரசன்ட் ஷேட்ஸ் இந்த மாதிரி சி பேண்டோன் வந்துருக்கு. இதெல்லாம் இதுக்கு பேர் சி. ஓகேங்களா. இது இந்த கேட்டகரியிலேயே அடங்காது. இந்த மாதிரினா இந்த பிரில்லியன்ஸ் இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதனால இது சி பேண்டோன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்றோம். கார்மெண்ட் டிவிஷன் ஒர்க் பண்றாங்க, நம்மளும் ஒர்க் பண்றோம். ஏதாவது பையர் இந்த ஷேட் நம்பர் சொல்லுவாரு, என்ன இதுங்கறத டீடைல் கொடுத்துறோம். அதுக்கு தான் இவங்க இன்வால்வ். இப்போ பையர் அப்ரூவல்க்குலாம் வந்துங்க நம்ம டிஜிட்டல்ல வந்து டிஜிட்டல் ஒரு சில பையர்ஸ், அதாவது ஒரு சில பையர்ஸ் டிஜிட்டல் கண்ணை நம்ப மாட்டாங்க. இப்போ ஐ வேரியேஷன் நிறைய உங்களுக்கு எனக்கு மாறும். ஓகேங்களா. ஒரு கலரோட நீங்க பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும், நான் பாக்குறது ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஒரு சில பையர் ஏன் அந்த வேரியேஷன் ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே டிஜிட்டல்ல கொண்டு வரோம். டிஜிட்டல்ல ஒரு நாம்ஸ் கொடுத்துருவாங்க, இந்த வேல்யூக்குள்ள எனக்கு கொடுங்க அப்படின்னு. அந்த நாம்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க வாட்டுக்கு கலரை பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே ஓகே பண்ணி போயிட்டே இருப்பாங்க. வால்மார்ட் எல்லாம் விஷுவலாவே பார்க்க மாட்டாங்க. அது பெரிய யூஎஸ்லயே ஒரு பெரிய ஸ்டோர், வால்மார்ட் ஸ்டோர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வால்மார்ட்டுக்கு போறது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் தான். அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, அந்த டிஜிட்டல் அச்சீவ் பண்ணாங்கன்னா போயிட்டே இருக்கும். அது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுதாங்க. இப்போ இந்த ஸ்பெக்ட்ரோ இது பாத்தீங்கன்னா பார்த்தா சின்ன இது மாதிரி இருக்கும். இதோட வேல்யூ 75 லட்சம். டைங்கோட ஹார்ட் ஒரு வீடே கட்டிடலாம், 3 BHK வீடே வரலாம். ஆனா அதோட வேல்யூ பாத்துங்க. அதுக்காகத்தான் இந்த ரூம், இந்த கண்டிஷனு, இது எல்லாமே அதுக்குன்னு தனியா ஆப்ரேட்டர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதுதான் அந்த கலரோட கோர். இங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குதுங்களா. இதை எவாலுவேட் பண்றத எங்களோட வேலை. சின்ன லெவல்ல எவாலுவேட் பண்றோம், அந்த எவாலுவேஷனை அப்படியே பல்கா பண்றது தான் அவங்களோட. ஓகேங்களா. இப்போ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தியரி பிரகாரம் ஒர்க் பண்ணும். கலர் தியரிங்கிறது பிரகாரம் அவங்க ஒர்க் பண்ணோம். கலர் தியரியில ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கலருக்கும் இப்போ நான் ஒரு கலர் ஸ்டாண்டர்டை இதில் கொண்டு வந்துடலாம். இது ஸ்டாண்டர்ட்னு வைங்க. ஸ்டாண்டர்ட் நம்ம மெஷர் பண்ணிட்டு இது நம்ம பண்ற அந்த சாம்பிள்ஸ், அந்த சாம்பிள்ஸை மெஷர் பண்ணல இது எந்த அளவுக்கு இருக்குது. இதுதான் டெல்டா இ. இதுதான் டெல்டா இ. இந்த டெல்டா இ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத அதாவது டாலரன்ஸ் 0.75 ஒரு சில பையர் 0.75 இருந்தா ஓகே, அத பாஸ்னு வரும். 0.75 மேல போச்சுன்னா இந்த சாம்பிள் மேட்ச் ஆகல, இந்த இடத்துல ஃபெயில்னு வரும். 7 வரைக்கும் தான் 7ங்கிறது அதுவும் ஃபெயில். எது வரைக்கும் டாலரன்ஸ் 5 to 7 இல்லைங்க. ஒரு சில பையர் 0.75 கீழே இருந்தா ஓகே. ஓகேங்களா. ஒரு சில பையர் பிலோ 0.5 இருந்தா ரொம்ப அக்யூரசியா கொண்டு வரும். பட் நீங்க இதுல எல்லாமே இந்த இதுல தான் பார்த்து டிஜிட்டல்ல தான் நம்ம பார்த்து அந்த கலர் எவாலுவேட் பண்றோம். இது பாஸ் ஃபைல். அப்புறம் இது இந்த சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி ஒன்னு பண்ண முடியும். இன்னொன்னு ரெசிபி எடுமா. இந்த கலர்ல இந்த கலரை கொண்டு போய் நம்ம மெஷர் பண்ணனா இதுல வச்சீங்கன்னா இது வந்து பேட்டர்ன் ஷேட் வைக்கலாம். பேண்டோன் வைக்கலாம். பேண்டோன் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். மெஷர் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஒரு பேண்டோன் எடுத்து ஏதோ ஒன்று எடு. இதுல நம்ம இந்த பாத்தீங்கன்னா இன்புட் கொடுத்துருப்போம். அதாவது நம்ம என்னென்ன டைஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற இன்புட்டை இங்க கொடுத்துருவோம். அதோட பேஸ் எல்லாத்தையும் இங்க ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிட்டா அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா இல்லுமினன்ட் எல்லாமே கொடுப்போம்.
பாத்தீங்கன்னா என்ன லைட் சோர்ஸ் பையர் நிறைய. அப்போ ஒரு சில ஸ்டோருக்கு தகுந்த மாதிரி இல்லுமினன்ட் வச்சிருக்காங்க, லைட் சோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா எல்லோயிஸ் அடிக்கும், ஒரு சில ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா புளியஸ். அதாவது அந்த லேம்போட எவாலுவேஷனை பேஸ் பண்ணி இங்க எல்லாமே அந்த லைட்டோட டெப்த்தை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஒரு 10 வகையான டைஸ்க்குள்ளதான், அந்த லைட்டுக்குள்ளதான் நம்ம எல்லாமே பாக்குறாங்க. இப்போ யூஎஸ் கிளைண்ட் அப்படின்னா அதுக்கு அவங்க ஸ்டோருக்கு தகுந்த மாதிரி ஒரு லைட் சோர்ஸ், ஐரோப்பியன் கிளைண்ட் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைட் சோர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் டே லைட்டுங்கிறது எல்லா பக்கம் நார்மல். டே லைட்டுங்கிறது சன்லைட்ல இருக்கிறது தான், அதுதான் காமன் எல்லாத்துக்கும். இந்தியன்ஸ் பூராமே டே லைட்டு தான் பார்ப்பாங்க. ஆனால் யூரோப்பு யூஎஸ் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். குளிர் பிரதேசம் அப்படின்னா வார்ம் லைட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோயிஷ் ஷேட் அடிக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டில் தான் நான் மேட்ச் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? அது என்னன்னா ஒரு கஸ்டமர் போய் ஒரு கார்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த லுக்கு நானுமே இங்கே கொடுத்துருக்கணும். கரெக்டா. நம்ம லைட்டிங் வேற மாதிரி இருக்கும், அவனுக்கு அங்க மேட்ச் ஆகணும். அதை வச்சுதான் அவன் அந்த ஷேடே சொல்றான். அந்த லைட் சோர்ஸே பிரிக்கலாம். அதுமே காமன். இப்போ அந்த லைட் சோர்ஸ் நான் ஒரு பிளிப்ஸ் போடுறேன், நீ பிளிப்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதையுமே ஓல்டு வைஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் D65 இத்தனை, அதாவது 6400 கெல்வின் அந்த லேம்போட எஃபிஷியன்சி D65 பிரிக்கிறான். TL84 ஒரு சிலது, CWF அந்த மாதிரி ஒரு 7-8 வெரைட்டி இருக்கு. அந்த லைட் சோர்ஸை பேஸ் பண்ணி தான் அங்கிருந்தே கொடுத்துருவோம். எனக்கு அந்த CWF லைட்டுக்கு பேஸ் பண்ணி அப்படின்னு. இதுல இல்லுமினன்ட்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா. இது D65. ஓகேங்களா? இது இன்கான்னு சொல்லிட்டு இது ஒரு ஆர்டிபிஷியல் லைட்டுக்காக இது இந்த மாதிரி. இப்போ அந்த கலரோட பேஸ் நம்ம கொடுக்கறதுனால இந்த பேண்டோனுக்கு நம்ம ரெசிபி அடிக்கல, அது ரெசிபி கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த டைஸ் இவ்வளவு, இந்த டைஸ் இவ்வளவு, இந்த மூணையும் சேர்த்துனீங்கன்னா இந்த கலர் வந்துடும் அப்படின்னு எனக்கு சொல்லி எக்ஸாக்டா இருக்கும். இவங்க இந்த ரெசிபிக்கு உண்டான பல்குக்கு எவ்வளவோ அதை கிலோவா இதை மல்டிபிள் பண்ணி நான் சாம்பிள் டெவலப் பண்ணுவேன். இதுக்கு சாம்பிள் டெவலப் பண்ணி அந்த சாம்பிளை நான் பையருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். சாம்பிள் வேற இந்த மாதிரி 10 கிராம் பிட்டுல நான் இந்த இது கொடுக்குற ரெசிபி எவாலுவேட் பண்ணுவேன். அதுக்கு தான் அங்க இருக்கிற மிஷின்ஸ் எவாலுவேட் பண்ணி போய் சாம்பிள் டெவலப் பண்ணி அது மேட்சிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த டெல்டா இல் அப்படியே பார்த்தோம் இல்லையா, அதுல பார்த்துட்டு டெல்டா இ ஒரு 0.5 இருக்குதுன்னா இதை நம்ம கார்டு மாதிரி போட்டு பையருக்கு கார்மெண்ட் சப்ளையர், எங்களுக்கு கார்மெண்ட் தான், நாட் T2 வெண்டர் கார்மெண்ட்டுக்கு அனுப்புவேன். எனக்கு ஆர்டர் கொடுக்குற கார்மெண்ட் கொடுப்பாங்க, கார்மெண்ட் பையருக்கு அனுப்புவாங்க. அதுல பார்த்து எது நல்லா இருக்கு, லுக் நல்லா இருக்கும், எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அந்த பேண்டோனை வச்சு மெஷர் பண்ணிட்டு ஓகேன்னு சைன் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். இப்போ இது வந்து பிசிக்கலா தான் அனுப்புறாங்க, இப்போ டிஜிட்டலாவே கொடுக்குறீங்க. டிஜிட்டல் இதுல என்னன்னா ஒரு சிலது ஒரு டிஜிட்டல் வேல்யூவோட ஒரு கார்டு போட்டிருக்கோமான்னு பாருங்க. எல்லாமே இந்த மிஷின் தான் கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த மிஷின். இது பாத்தீங்கன்னா இந்த கலர் ஒரு 10% பத்தல. இப்போ அந்த ஒரிஜினலுக்கு இது ஒரு 20% வேரியேஷனா இருக்கு. இதை கொண்டு போய் மறுபடியும் ஃபிட் பண்ணி எனக்கு வேரியேஷனா இருக்கு, இன்னும் கரெக்டான ரெசிபி கொடுன்னா கொடுக்கும். மிஷின்ல வைக்கிறதா சார்? இது மெஷரிங், அதாவது இதுதான். இது உள்ள ஒரு லேம்ப் மூலமா, ஒரு லேம்ப் மூலமா பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும், கட்டிங்ஸ் வெட்டி உள்ள அப்சர்வ் பண்ணிக்கும். இங்க மெஷர் பண்ணணும் அப்படின்னா இது அப்சர்வ் பண்ணி இதுதான் எப்படி அப்சர்வ் ஆயிருக்குங்கிறத பாக்குறது. அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து நமக்கு அந்த டேட்டாவை எடுத்துக்கும். ஓகேங்களா? முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஓடுற கலர் எல்லாத்தையும் ஒரு ஃபைல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு ஃபைல் மாதிரி பண்ணி வச்சுக்குவோம். அந்த பையர்ல இருந்து ஒரு கார்மெண்ட் வெண்டர்ல இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வருதுன்னா தொலைவுவோம். இதுல எது மேட்ச் ஆகுது அப்படின்னு தொலைவி அது மேட்சும் ஆகாது, ஒரு 70% தான் இருக்கும். அதுல இருந்து டெவலப் பண்ணுவோம். அது ஒரு 3-4 நாள் ஆயிரும். ஓகேங்களா? அது எல்லாமே இப்போ இந்த சிஸ்டம் வந்து நமக்கு இது பண்ணிடுச்சு. இதுனா இவ்வளவுதான்டா அப்படின்னா ஒரு 90 to 95% வரும். ஏன்னா பேஸ்டான அட்மாஸ்பியர் கொஞ்சம் மாறுறதுனால வரும். அதுல இருந்து நம்ம ஒரு 5% நம்ம டியூன் பண்ணி அதை தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி இது கொடுத்துருவாங்க, இந்த ரெசிபி கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணுவோம். அந்த வேல்யூவை வச்சு நம்ம மேட்ச் பண்ணுவோம். இங்க இருக்கு பாருங்க, இந்த வேல்யூ வச்சு நம்ம மேட்ச் பண்ணி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதை பையருக்கு சப்மிட். இது வந்து அவங்களே கொடுத்துறாங்க, இந்த ரெசிபி அவங்களே கொடுத்துறாங்க. ரெசிபி இங்க ரெசிபி அதுதான் அந்த சாஃப்ட்வேர். அது வந்து பேட்டர்ன் ஷேட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஷேட் கொடுத்தறோட வேலை என்ன? இந்த கார்மெண்ட் இருக்கு இங்க பாருங்க, இந்த டிசைன் கொடுத்துட்டு இந்த கலர், இதுக்கு ஒரு பேண்டவுன் இருக்கும், இதுக்கு ஒரு பேண்டவுன் இருக்கும். ஓகேங்களா? அந்த நம்பர் கொடுத்துருவோம். இந்த டிசைனுக்கு இந்த கலர் எனக்கு பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருவோம். இதுக்கு என்ன கலர் அப்படிங்கறது பேண்டவுன் நம்பர் கொடுத்துருவான். நான் மேட்ச் பண்ணி இது பண்ணுவேன். அவன் வேற வச்சு மேட்ச் பண்ணி எடுக்கறது. ரெசிபி பண்றது. இப்ப நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, எனக்கு இப்போ இந்த மிஷின்ல வந்து சார் இப்போ இந்த மாதிரி காமிச்சிருங்களா? இது வந்து இப்போ கலர் 10% பத்தல அப்படின்னா இந்த மூணையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி காமிக்கலாம். அதுதான் இது ரைட்? இல்ல இது